पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். வைகாசி மாத கிரகநிலை. வைகாசி மாதத்தில், அதாவது மே மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னதாக 2025 மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாக இருக்கிறாரு. சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு முறை பயிற்சியாக கூடியவர். மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு செல்லும்போது வைகாசி மாதம் பிறக்குதுங்க. இதனால் வைகாசி மாதம் ரிஷப மாதம் என்றும் அழைக்கப்படுது. அதிக சுப முகூர்த்தம் அடங்கிய மாதமாகவும் மே 23ஆம் தேதி புதனும் சூரியனுடன் சேர்ந்து புத ஆதித்ய ராஜயோகத்தையும் உருவாக்குதுங்க. வைகாசி மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு தனுசு ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களது கவலைகளை தவிடுபடியாக்கி சிறப்பு உயர்வுகளை ஒவ்வொரு நாளும் சந்திக்க போகின்ற அதிர்ஷ்டமான மாதம். ராசிநாதன் கடந்த மாதம் இறுதி வாரத்தில் சுபமான அமைப்புக்கு 7ஆம் இடத்திற்கு வந்துவிட்டார். இதன் மூலம் ராசியை பார்க்குறாரு, லாபஸ்தானத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆக இந்த மாதம் முழுவதும் அனைத்து விஷயத்தையும் எதிர்பார்ப்புகளையும் எளிதாக சாதித்து கொள்ள 3ஆம் இட ராகுவும் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற யோகாதிபதியான சூரியனும் போதும். 3 வாரங்கள் வரை செவ்வாய் கிரகம் சரியில்லாத அமைப்பில்தான் சுழல்கிறதுங்க. 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 2.5 வாரங்கள் வரை கொஞ்சம் சரியில்லை. ஆனாலும் எல்லா சௌகரியங்களையும் அனுபவிக்கலாம். வருகின்ற பணத்தை காப்பாற்றி விடலாம். நீங்கள் எப்படியெல்லாம் போராடி கொண்டிருக்கிறீர்களோ அதனை எல்லாம் முறியடிக்க ராசிக்கு 3ஆம் அதிபதியான சனி பகவான் நல்லபடியாக சுழண்டு கொண்டிருக்கிறதுனால தொட்டது அனைத்துமே பலிதமாக நிம்மதியும் ஏற்படும். அன்றாட வருமான பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி உண்டாகும். சேமிப்புகளால் பெரிய நன்மைகள் நடக்கும். தொடர்ந்து காசு பணத்துக்கு வரவுக்கு குறைவு ஏற்படாது. ஆரோக்கிய நிலைமைகளில் புதிய தெம்பும் தைரியமும் நிம்மதியும் உண்டாகும். அனாவசிய செலவு வீண் விரயத்திற்கு வேலையில்லை. இல்லத்தாருடன் ஏற்பட்டிருக்கின்ற ஒற்றுமை குறைவு, மனகசப்பான கருத்து வேறுபாடுகள் அனைத்துக்கும் நிம்மதியான தீர்வு உண்டு. தொழிலும் வியாபாரமும் புதிய ஏற்றங்களை கொடுக்கும். லாபகரமான புதிய தொழிலிலும் கால் வைப்பீங்க. இளம் தம்பதியர்களின் மன வாழ்க்கை ரீதியாக நீடித்து வருகிற கோர்ட் விவகாரத்து வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மாதம் தொடங்கி 13வது தினம் முடியறதுக்குள்ள இனிமையான தீர்வு உண்டாகும். கடன், பூர்வீக சொத்து பத்து சம்பந்தமான கோர்ட் வழக்கு, காவல்துறை பஞ்சாயத்துகள் இந்த மாதம் 16ஆம் தினத்துக்குள் தீரும். இந்த மாதம் புதன், ஞாயிறு மற்றும் செவ்வாய்க்கிழமையில் எதிர்பாராத ஆச்சரியமான உயர்வு சம்பவங்கள்லாம் நடக்க போகுது. இந்த மாதம் 6, 13, 15, 19, 23, 29, 31வது நாட்களில் பொன் பொருள் சேர்க்கைகளும் ஆடை ஆபரண புதிய மனை சொத்துகள் திடீரென வாங்குவதற்கான பெரிய அதிர்ஷ்டமும் நிறையவே காத்திருக்குது. திருமண சுபகாரிய விஷய ஏற்பாடுகள் 3வது வாரம் முடிஞ்ச பிற்பாடு நிறைவேறும். அடுத்தது பெண்கள்.
இல்லத்துக்குள் அனைத்து சிக்கல்களும் தீர்வு ஏற்பட்டு ஆசைகள் எதிர்பார்ப்புகள்லாம் எளிதாக பூர்த்தியாக போகுது. அடுத்தது மாணவ மாணவிகள் கல்வியில் அலட்சியம் காட்டாமல் கடுமையான உழைப்பை செலுத்த வேண்டிய மாதம். விவசாயிகள் உங்களது நிலபுலன்களுக்கு அருகாமையில் உள்ள செழிப்பான நிலத்தை வாங்க இருக்கீங்க. உத்தியோகஸ்தர்கள் பணி பதவி விஷயங்களில் நிம்மதியாக நகரப்போகுது. தொழிலதிபர்கள் தடை தாமதம் சந்திக்காமல் தொழில் வளர்ச்சியை அடைந்து லாபத்தை பார்க்க போகிறீங்க. அடுத்தது கலைஞர்கள் 2வது வார ஆரம்பத்தில் பொருளாதார வகையில் அதிர்ஷ்டமும் புதிய வாய்ப்பும் துறை சார்ந்த வகையில் உண்டு. அடுத்தது அரசியல்வாதிகள் புதிய பெரிய பதவி அதிர்ஷ்டகரமாக காத்திருக்குது. அனுகூலமான நட்சத்திரங்கள் உத்திராடம், அவிட்டம், பூரட்டாதி, ரேவதி, பரணி, ரோஹிணி, திருவாதிரை, புனுசம், மகம், சித்திரை, சுவாதி, விசாகம். பணவரவும் அதிர்ஷ்டமான நாட்களும் மே மாதம் 15, 16, 18, 21, 22, 24, 25, 29, 31. ஜூன் மாதம் 1, 2, 5, 6, 8, 10, 12, 14. பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது இந்த மாதம் வியாழக்கிழமையில் ஸ்ரீ சித்தர் பீடங்களையும் ஸ்ரீ காளிதேவியும் வழிபட்டோம்னா வாழ்க்கையில் ஒரு சிறந்த ஒரு மேன்மையை அடையலாம்.